அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி தமிழ் இலக்கணத்துல வழக்கு என்ற தலைப்ப பத்தி தான் நாம பார்க்க போறோம். வழக்கு அப்படின்னா என்னது? முன்னோர்கள் ஒரு பொருளை குறிக்க எந்த சொல்லை பயன்படுத்தினாங்களோ, அதே சொல்லையே நாமும் தொடர்ந்து பயன்படுத்தி வரோம். வழக்கமா பயன்படுத்திட்டு வரோம். அதுதான் வழக்கு. அதாவது முன்னோர்கள் ஒரு பொருளை குறிக்க எந்த சொல்லை பயன்படுத்தினார்களோ, அதையே நாமும் வழக்கமாக பயன்படுத்துவது தான் வழக்கு. இதுல 2 வகைகள் உள்ளது மெயினா. இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. முதல்ல இயல்பு வழக்கு பத்தி பார்ப்போம். இயல்பு வழக்குல 3 வகைகள் உண்டு. அதுல ஃபர்ஸ்ட்டு இலக்கணமுடையது, 2வது இலக்கண போலி அல்லது முன்பின்னாக தொக்க போலி, 3வது மரூஉ. முதல்ல இலக்கணமுடையதுன்னா என்னன்னு பார்ப்போம். இலக்கணமுடையது அப்படின்னா ஒரு சொல் ஆனது அதே சொல்லை தான் குறிக்குது. அதாவது நிலம் என்ற சொல் எதை குறிக்கிறது? நிலத்தை தான் குறிக்குது. வான் என்ற சொல் வானத்தை குறிக்குது. இப்போ இதில் எந்த மாற்றமும் இல்லை, ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அடுத்தது இலக்கண போலி அல்லது முன்பின்னாக தொக்க போலி அப்படின்னா என்னென்னா, ஏன் இந்த முன்பின்னாக தொக்க போலின்னு வந்திருக்குன்னா, முதல் எழுத்தும் அதாவது ஒரு வார்த்தை 2ஆக பிரிச்சுக்குவோம். அந்த முதல் வார்த்தையும் 2வது வார்த்தையும் மாற்றி போட்டு நம்ம பயன்படுத்துவோம். அதுதான் இலக்கண போலி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த புக்கில் இருக்கக்கூடிய எல்லா வேர்ட்ஸுமே மிஸ் பண்ணாமல் எழுதியிருக்கேன். கண்டிப்பாக இந்த இடத்துல கன்ஃபியூஸ் வரும். அதனால் எல்லா வார்த்தையும் நீங்கள் படிச்சுக்கணும். இது நம்மளுக்கு தெரியும்னு நினைக்கக்கூடாது. ஓகேங்களா? அப்போ இலக்கண போலியில் முன்பின்னாக தொக்க போலியில் 2 வகைகள் உண்டு. சொற்போலி, எழுத்துப்போலி. முதல்ல சொற்போலி பற்றி பார்ப்போம். சொற்போலியில் எடுத்துக்காட்டு பாருங்கள். ஒரு இல்லத்தினுடைய முற்பகுதியை நம்ம முன் அப்படின்னு சொல்லணும். ஆனால் நாம் என்ன பண்ணுறோன்னா முன்றில் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ முன்றில்னு சொல்கிறது அப்படின்னா நம்ம தவறாக பயன்படுத்துகிறோமா அப்படின்னு இல்லை. முன்றில்னு சொன்னாலும் இலக்கணம் தவறாக பயன்படுத்தினாலும் அது நம்ம ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இப்போ முன்றில்னு சொன்னாலும் சரிதான், இல்முன்னு சொன்னாலும் சரிதான், இது தப்பு இல்லை. அதாவது சரியான சொல் இல்முன், நம்ம பயன்படுத்துகிற சொல் முன்றில். இலக்கண போலி. ஓகேங்களா? இது தவறில்லை, இரண்டுமே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதுக்கு அடுத்தது ஒரு கிளையினுடைய நுனியை கிளை நுனின்னு சொல்லாமல் நுனிக்கிளை அப்படின்னு சொல்கிறோம். நகரத்தின் புறப்பகுதியை புறநகர்ன்னு சொல்கிறோம். வாய்க்கால், அப்போ சரியான சொல் நம்ம என்ன சொல்லணும்? வாய்க்கால் சொல்லணும். ஆனால் நம்ம அதை கால்வாய் அப்படின்னு சொல்கிறோம். சதை என்ற சொல்ல நம்ம தசைன்னு பயன்படுத்துகிறோம். கண், கடை அப்படிங்கிற வர வேண்டிய சொல்ல கடை கண்ணு பயன்படுத்துகிறோம். இந்த இடத்துல கண்டிப்பாக இந்த வாய்க்கால், சதை இந்த வார்த்தைகள்லாம் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகும். கரெக்டாக பார்த்துக்கோங்க. வாய்க்கால்ங்கிறது சரியான வார்த்தை, பயன்படுத்தப்பட வேண்டிய வார்த்தை. நாம் கால்வாய்ன்னு சொல்கிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது எழுத்துப்போலி. எழுத்துனா ஒரு எழுத்து மட்டும் மாறி வரும், ஆனால் அது குறிக்கக்கூடிய பொருள் மாறாது. ஃபார் எக்ஸாம்பிள் மஞ்சு அப்படிங்கிற வார்த்தை மேகத்தை குறிக்குதா? மைஞ்சு அப்படின்னு முதல் எழுத்தை மட்டும் மாற்றி எழுதுகிறோம், ஆனாலும் மைஞ்சுனாலும் அந்த மேகத்தை தான் குறிக்குது. அப்போ எழுத்து மாறினாலும் பொருள் மாறவில்லை. ஓகேங்களா? இதுதான் எழுத்துப்போலி. அதாவது முதல் எழுத்து மட்டும் மாறி வந்தால் முதற்போலி, இடையில் உள்ள எழுத்து மாறினா இடைப்போலி, கடைசியாக உள்ள எழுத்து மாறினா கடைப்போலி. ஓகேங்களா? அப்போ எழுத்துப்போலி எத்தனை வகைப்படும்னு கேட்டோம்னா 3 வகை தான் சொல்லணும். முற்றுப்போலி அதில் சேர்த்தக்கூடாது. முதற் போலிக்கு எடுத்துக்காட்டு, ஃபஸ்ட்டு பசல் அப்படிங்கிறதுக்கு பைசல், முதல் எழுத்து மாறி இருக்குது. மஞ்சு அப்படிங்கிறதுல மைஞ்சு, மையல் மையல், மயல்ங்கிறது மையல்னு மாறி இருக்குது. இது உங்களுக்கு படித்தோன்னே தெரியும். அடுத்தது இடைப்போலி. அமைச்சு அப்படிங்கிறது அமைச்சு, இளஞ்சி இளைஞ்சி, அரையர் அரையர். ஓகேங்களா? இது பார்த்துக்கோங்க. கடைப்போலியில் அகம், அறம், இந்த மாதிரி இம்முன்னு முடியக்கூடிய எழுத்துக்கள் இன்னுன்னு மாறி இருக்குது. கடைப்போலியில் இந்த ரூல்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. மகர ஈற்று சொற்கள் நகரமாக மாறி இருக்குது. பந்தல் அப்படிங்கிற எழுத்து பார்த்துக்கோங்க. லகர ஈற்று சொற்கள் ரகர ஈராக மாறி இருக்குது. பந்தல், பந்தர். இந்த ரூல் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த எழுத்துப்போலி 3 வகைப்படும். கடைசியாக நாம் இருக்கிறது முற்றுப்போலின்னு ஒன்று தனியாக. அதாவது ஒரு சொல்லில் உள்ள அனைத்து எழுத்துமே மாறி இருந்தாலும் பொருள் மாறவில்லை. ஓகேங்களா? 5 அனைத்து எழுத்துமே மாறி 5ன்னு நம்ம சொல்கிறோம். அதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது தான். ஓகேங்களா? கடைசியாக இயல்பு வழக்கில் கடைசியானது மரூஉ. மரூஉ அப்படிங்கிறது நம்ம என்னென்னு சொல்லலாம்னா ஒரு ஷார்ட் ஃபார்மாக நம்ம சொல்லலாமா?
ஒரு வார்த்தையை முழுசாக உச்சரிக்கிறதுக்கு பதிலாக ஒரு ஷார்ட்டாக யூஸ் பண்ணுறது தான் மருவு. அதாவது எக்ஸாம்பிள் பார்ப்போம். வாயில்ங்கிறத நம்ம வாசல்னு சொல்கிறோம். தஞ்சாவூரை தஞ்சைன்னு சொல்கிறோம். திருநெல்வேலியை நெல்லைன்னு சொல்கிறோம். கோயம்புத்தூரை கோவைன்னு சொல்கிறோம். கும்பகோணத்தை குடந்தைன்னு சொல்கிறோம். என் தந்தை என்று சொல்ல தான் எந்தைன்னு சொல்கிறோம். பொழுது வரும்பொழுது, செல்லும் பொழுது, அந்த பொழுதுங்கிறத நம்ம என்னென்னு சொல்கிறோம், வரும்போது அப்படின்னு சொல்லுவோமா. அப்போ பொழுதுங்கிறது தான் போதுன்னு சொல்கிறோம். சோழ நாடு அப்படிங்கிறத சோநாடுன்னு சொல்கிறோம். இது கூட இப்படி கேட்கலாம். எந்த வார்த்தையை இந்த வார்த்தையாக மருவாக மாறி இருக்குதுன்னு நம்ம கேட்கலாம். எந்தை அப்படிங்கிற சொல்லை கொடுத்துட்டு இது எந்த சொல்லிலேருந்து எந்த சொல்லினுடைய மருவுன்னு சொல்லி கூட 4 ஆப்ஷன் கேட்கலாம். இது எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன். இதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது வழக்கினுடைய 2வது பகுதிக்கு வரும். தகுதி வழக்கு. தகுதி வழக்குனா ஒரு இடத்துல தகுதி வாய்ந்த சொல்லை பயன்படுத்துறது. டீசென்ட்டுன்னு இப்போ சொல்கிறோம். அப்போ தகுதியான ஒரு இடத்துல பயன்படுத்த வேண்டிய தகுதியான வார்த்தைகளை பயன்படுத்துறது தான் தகுதி வழக்கு. இடக்கர டக்கல், மங்களம், குழுவு குறி என்று இது 3 வகையாக பிரிக்கிறோம். இடக்கர டக்கல் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது நாகரிகம் கருதி ஒரு சொல்லை குறிப்பிடாமல் மறைமுகமாக ஒரு விஷயத்தை மறைமுகமாக சொல்கிறது தான் இடக்கர டக்கல். இப்போ குழந்தை பாத்ரூம் போயிடுச்சா, இதை நம்ம எப்படி தமிழில் சொல்கிறது? குழந்தை வெளியே போய்விட்டது, ஒன்றுக்கு போய் வந்தான். இது எல்லாமே என்னென்னா ஒரு கொஞ்சம் சங்கோஜப்படக்கூடிய ஒரு பலர் முன்னாடி ஓப்பனாக சொல்ல முடியாத வார்த்தையை மறைமுகமாக சொல்வதற்காக பயன்படுத்தியது. 2வது மங்களம். மங்களம்னா அமங்கலமான வார்த்தைகளை நம்ம எப்பயுமே தவிர்த்து வராங்க தமிழ் முன்னோர்கள். அதனால் மங்களமான சொற்களை அதுக்கு பதிலாக பயன்படுத்தியிருக்காங்க. எக்ஸாம்பிள், ஒருத்தர் இறந்துட்டார்னா செத்தார்னு சொல்லாமல் துஞ்சினார், காலமானார், இயற்கை எய்தினார், இறைவனடி சேர்ந்தார் அப்படின்னு சொல்கிறோம். ஓலை அப்படிங்கிறத மங்களம் இல்லாத வார்த்தைங்கிறதுனால திருமுகம் அப்படின்னு சொல்கிறாங்க. கருப்பு ஆடு அதை வெள்ளாடுன்னு சொல்கிறோம். விளக்கை அணை, விளக்கை குளிரவை, நஞ்சுள்ள பாம்பை நல்ல பாம்புன்னு சொல்கிறோம். அடுத்தது பிறருக்கு தெரியாமல் ஒரு சீக்ரெட்டாக பேசுறது. ஓப்பனாக பேசணும், பட் மற்றவங்களுக்கு புரியக்கூடாது அப்படின்னு ஒரு சீக்ரெட்டாக பேசணுங்கிறது தான் குழுவு குறி. அதாவது இந்த வியாபாரம் செய்கிற இடத்துல இந்த மாதிரி ஓப்பனாக பேச முடியாத இடத்துல ஒரு கோட் வேர்ட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் குழுவு குறி. பொற்கொள்ளர்கள், அதாவது பொற்கொள்ளர்கள் பொற்காசுகளை வச்சுருக்கலாம், நகைகளை வச்சுருக்கலாம். இப்போ அதை பற்றி ஓப்பனாக பேச முடியாது இல்லையா எல்லோரும் முன்னாடியும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஒரு கோட் வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. பரி அப்படின்னு சொன்னால் பொண்ணை குறிக்கிறது, அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். யானை பாகர் ஆடையை காரை அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இந்த இதுலேயே கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய வார்த்தை நம்ம இதில் கேட்குறதுலேயே எது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு சொற்பொழி தான். சொற்பொழியில் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா படிச்சுக்கோங்க. இல்முன், கிளை நுனி, நகர்ப்புறம், வாய்க்கால், சதை, இது எல்லாமே இந்த வார்த்தைகள் எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய வார்த்தை. கண்டிப்பாக கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் ஏதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.